அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் ஆனதுனால புஷ்பா படத்தோட டீமுக்கு ஒரு நல்லது ஒன்று நடந்திருக்கு. புஷ்பா படம் வெளியாகி இப்போ வர 1500 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிட்டு இன்னமும் தியேட்டரில் வெற்றிகரமாக ஓடிட்டு தான் இருக்குது. விமர்சன ரீதியாக கலவையான விமர்சனங்களை வாங்கின புஷ்பா 2 வசூல் ரீதியாக பார்க்கும்போது அல்லு அர்ஜுனுக்கு ஒரு வெற்றி படமாக புஷ்பா 2 அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, படத்தோட முதல் நாள் காட்சியான கொண்டாட்டம், இதிலலாம் அல்லு அர்ஜுன் கலந்துக்கிட்டதுனால லட்சக்கணக்கான மக்கள் கூடுனாங்க. இதில் புஷ்பா படத்தினுடைய திரையிடலப்போ முதல் நாள் முதல் காட்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் மரணமடைஞ்சாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பையன் மூச்சு பேச்சு இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வெண்டிலேட்டரில் சிகிச்சை பெற்றுட்டு வந்த அந்த சின்ன பையனும் இப்போ இறந்து போயிட்டான். இதில் முதல்ல இறந்து போன பெண் குடும்பத்துக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு அல்லு அர்ஜுன் வாக்கு கொடுத்துருந்தாரு. இதனால் குடும்பத்தினரோட தரப்புலேருந்து யாருமே அல்லு அர்ஜுன் மேலே கேஸ் கொடுக்கல. ஆனால் இப்படி ஒரு துரதிர்ஷ்ட சம்பவம் நடந்ததுக்கு அல்லு அர்ஜுன் மீது நடவடிக்கைங்கிறது எடுக்கப்பட்டுச்சு. அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரே நாளில் அரெஸ்ட் ஆகி ஒரே நாளில் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரே நாளில் பெயில் வாங்கிட்டு அவர் வெளில வந்துட்டார். எல்லாமே ஒரே நாளில் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் ஆனதுக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ் அவர் வீட்டுக்கே போய் அவரை நல விசாரிக்கிறதுக்கு வந்தாங்க. அதுவே ஒரு விழா மாதிரி நடத்தப்பட்டுச்சு. அவ்வளோ கூட்டம். ஒவ்வொரு படத்தையும் ஒரு மாதிரியாக ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் புஷ்பா 2வும் ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணப்பட்டதா பல பேர் அவங்களோட விமர்சனங்களை முன் வச்சுட்டே வந்தாங்க. இப்போ அது மேலும் உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்கிற விதமாக அல்லு அர்ஜுனோட அரெஸ்ட்டுக்கு அப்புறமா புஷ்பா 2வோட வசூல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 70% அதிகரிச்சிருக்கு. படத்தினுடைய முதல் வாரங்களில் வசூல் பீக்கில் இருந்துச்சு. 2வது வாரத்தில் அது டவுன் ஆகும்போது தான் அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அவரோட அரெஸ்ட்டுக்கு அப்புறமா மறுபடியும் புஷ்பா 2வோட வசூல் தாறுமாறாக இருக்கிற கிட்டத்தட்ட 70% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் சொல்லுது. இதை வச்சு பார்க்கும்போது புஷ்பா 2வோட ப்ரொமோஷனுக்காக தான் அல்லு அர்ஜுன் அரெஸ்டே நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் விவாதிக்கப்படுது. ஒரே நாளில் அரெஸ்ட் பண்ணி ஒரே நாளில் கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு ஒரே நாளில் பெயில் கிடைக்குது. இதுக்கு பேர் தான் நடவடிக்கை எடுக்கிறதா, இல்லை நடவடிக்கைன்ற பேரில் ப்ரொமோஷனுக்கு அது யூஸ் பண்ணப்பட்டுச்சா? அப்படி அது ப்ரொமோஷன்னா படத்தோட ப்ரொமோஷனுக்கு கவர்மெண்ட்டையே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரியான விவாதங்களும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுட்டு வருது. அல்லு அர்ஜுனோட அரெஸ்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிஜமாவே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதா நினைக்கிறீங்களா, இல்லை படத்தோட ப்ரொமோஷனுக்காக அது நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.